ப்ரெஸ் பண்ணுங்க. மாமா அது கள்ளக்கல்ல மிளகா வாயில வெச்சீங்க டாப் டு பாட்டம் பர்னிங். I know that difference. I understand. Chili chicken, chili fish, chili bear. டேய் என்னடா பண்ற? தொட்டிக்கு தண்ணி ஊத்துறேன். டேய் இடியட். அது தொட்டி இல்ல மேன், ஸ்டேட். போய் ஒரு குடம் தண்ணி உன் தலை மேல ஊத்திட்டு வந்த வேலைய பாருடா. சரிண்ணே. ஏய் வந்த வேலைய பாருன்னு சொன்னா புரியுதாடா? வந்த வேலை தான் செய்றேன். இது இல்லடா, நீங்க எல்லாம் வந்த உடனே ஒரு வேலை இருக்கு, அத பண்ணுங்கடா. எந்த வேலைனா? அங்க பார். ஏனுங்க சாம்பார் கேக்குறேன் ஊத்துங்க. நான் வந்துட்டேனுங்க. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? யாருக்குண்ணே கல்யாணம்? இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க? டேய் மடையா கல்யாணம் இல்லடா, உன்ன மாதிரி லேபருங்க சாப்பிடுறாங்க. நீ இந்த வீட்டுக்கு புதுசா? டேய் இங்க வந்து இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு சாப்பாடும் போட்டு கூலியும் கொடுக்கறது இந்த வீட்டோட வழக்கம். இது காலை டிஃபன். நீ போய் ஒரு அப்பன் போயிட்டானா? யாரு அவன் குப்பன்? ஆனமலை தோப்புல தேங்காய் போட்டாச்சுங்க, வெளியில உரிச்சிட்டு இருக்காங்க. சரி நெல்லு கலகாட்டுல இருந்து நெல்லுல எடுத்து கால்வாசி வந்துருச்சுங்க, முக்காவாசி வரணுங்க. எல்லாம் லோடு ஏத்திட்டு இருக்காங்க. என்ன கணக்கு? தூசிங்க, நம்ம சடையில தூசிக்கலாங்களா? காக்காய் தான் வெளியில சோறு வச்சுட்டோம், உள்ள வந்து கத்திட்டு இருக்கு. யார பாத்தியா காக்காய்ங்கற? கணக்கெடுத்த கை இருக்காது, கடிச்சு தூக்கிடுவேன். கணக்கு எதுக்கு மாமா காக்கான்னு கூப்பிடுறீங்க? மெல்டியை மாப்ள அந்த பையனை குயில்னு கூப்பிடலாம்ல? இல்ல அழகான குரங்குன்னு கூப்பிடலாம்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. லொல்லு புடிச்ச ஃபேமிலியா நீங்க? ஏ ராஜா உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லல? I don't know. வேண்டாம் வேண்டாம். அப்புறம் நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன். வேண்டாம் வேண்டாம். மாதிரிதான் 1947ல அந்த வருஷம் தான் நீ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சியா? இல்ல. யோ உடியா, வேலைக்காரன்லாம் சாப்பிட்டு ஏன் போடுறாயா? வாயா போய் சாப்பிடலாம். மாமா தங்கச்சி எழுந்து பல்ல வளக்கி குளிச்சு ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஃபனே. டேய் அதுக்கு பேரு டிஃபன் இல்லடா, லஞ்ச்டா. என்னையாவது விடுங்க. மாமா தங்கச்சி வந்து பரிமாறறதா சாப்பாடு. நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு 4 தெருவு பிச்சை எடுத்து சாப்பிடலாம்டா. கரெக்ட். என்னையா கரெக்ட்? 1947ல. நீ பிச்சை எடுத்தியா? இல்ல 1947ல. பிச்சைக்காரன் தட்டுல இருந்து நீ எடுத்துக்கிட்டியா? இல்ல 1947ல. அம்மா எங்க மாமா காணோம்? ஐயோ இந்த ஆள் போய் தங்கச்சி எழுப்பிடுவாங்க, அப்புறம் இவன் மூஞ்சில முழிக்க வேண்டியது. சாவித்ரி சாவித்ரி எடுத்துருமா. பாசமர பிரதர்ஸ் கமிங். ஐயோ ஏன் இப்படி கத்துற? குழந்தை பயந்துக்கு போகுது. யோ சென்ஸ் இருக்கா? சத்தம் போடுறேன் அப்படியே எழுந்திருக்கீங்க. அப்புறம் டைரக்டா நைட் சாப்பிடலாங்கறியா? உனக்கெல்லாம் அதுவே ஜாஸ்தி. உனக்கு என்ன சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்துருக்க? அம்மா ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா கண்ண தர. குட் மார்னிங். இது பல்ல விளக்குறதுக்கு, இது முகம் கழுவுறதுக்கு, இது துவட்டிக்கிறதுக்கு டவல், இது குடிக்கிறதுக்கு காபி. என்னங்க இது கோமாளிங்க மாதிரி? கரெக்ட்டா சொன்ன. திருப்பதிக்கு பாதயாத்திரை போற மாதிரியே முன்னே நிக்கறாங்கல்ல, அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ். மாமா சாரி. பூரி இத பாரு கண்ணு, என்னதான் நமக்கு வசதி இருந்தாலும் ஒரு வயசு புள்ள காலையில எந்திரிச்சு வாசு தொளிச்சு கோலம் போட்டு நடுவுல ஒரு பிள்ளையார் பிடிச்சு அது மேல பூ வச்சாதான் லட்சணம். சாரிங்க அண்ணா. சாரி நீ கேக்குறது பரவாயில்லம்மா, போற இடத்துல எங்களை கேட்க வச்சிராத. அம்மா உன்னை அப்பா அம்மா வளர்ந்தா பரவாயில்ல, இந்த அண்ணன் தம்பி வளர்த்துன பொண்ணு இல்லையா? போற இடத்துல உன்னை தப்பா பேசக்கூடாது வேற, அதுக்காக சொல்றேன். இது என்ன தேர்தல் பிரச்சாரமா? பசி தாங்க முடியலையா? அட சும்மாரியா, இப்படித்தான் ஒரு பொண்ணு 1900. ஐயா 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 ஆசாரி வந்திருக்காருங்க, பெருசு பெருசா கொண்டிருக்காருங்க. எதுக்குடா இவ்வளவு சத்தம்? சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு வெளியில தெரிஞ்சா மரியாதை குறைவா இருக்காது. இதே மெயின்டைன் பண்ண போய் வர சொல்லு. அப்படியே பையனை வர சொல்லு. ஏய் ஆடும்போது கிரீச்சு கிச்சுன்னு சத்தம் வருது, ஆயில் போடு. காலையில போட்டுங்க. அப்போ இதை தூக்கி வெளியில போடு. சரிங்க. ஏனுங்க ஆசாரியார, எல்லாம் தாராளமா செஞ்சிருக்கீங்களா? மொத்தம் எவ்வளவு பவுன் ஆச்சுங்க? 150 பவுன்ல கிரீடமுங்க, 100 பவுன்ல ஒட்டியானமுங்க. எல்லாத்தையும் கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டானுங்க. கல்லெல்லாம் ஒரிஜினல் வைரமுங்க. அப்பா கூப்பிட்டீங்களா? வணக்கம். இவர் கூப்பிட்டு 3வது மாடல கேக்குங்களா? நான் தான் சத்தம் போட்டு கூப்பிட்டேனுங்க. இதுல 9 லட்சம் ரூபாய் இருக்குது. ஆசாரியருக்கு உங்க கையால கொடு. ஐயா வரணுங்க. எதுக்கு மறுபடியும் வரணுங்க? எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுங்களா? புதுசா ஆர்டர் கொடுப்பாருங்களா? வரணுங்க வரணுங்க. கொஞ்சம் வெளியே இரு. அனுப்பிச்சு போட்டு வந்துடுறேங்க. அப்பா எதுக்குங்கப்பா இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான் தம்பி. என்னங்கப்பா நீங்க என்னதான் ஜெமின் ஃபேமிலியா இருந்தாலும் இதெல்லாம் போட்டுக்கிட்டா வெளியே போக முடியும்? உனக்குன்னா உனக்கு இல்லடா, கரிச்சிப்பாளைய வயல் காத்தவனுக்கு உனக்காக ஒரு வேண்டுதல். நம்ம ஊர்ல இல்லாத கோயிலுங்களா? அவ்வளவு தூரம் போய் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணமாகி 10 வருஷமா உங்க அம்மா வயித்துல உள்ள நிற்காமலே போயிடுச்சு. அப்போ அந்த ஊர் பக்கமா போகும்போது அந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு சொன்னாங்க. அங்க வேண்டிக்கிட்டா. அப்புறம் தான் நீ பிறந்த. இந்த வருஷம் திருவிழாவில் அந்த நேர்த்திக்கரனை செலுத்திடணும். வருஷா வருஷம் மிஸ் ஆகிட்டே இருக்குது, செஞ்சிட வேண்டியதுதான். அங்கே என்ன சத்தம்? ஐயா கூட வருது, சைலண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டிட்டு வாடா. அட்ரா இப்ப சவுண்ட் அட்ரா.
ஊர்ல உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு மரியாதை தரானுங்க. லூசு பயலுங்க. சத்தம் போட்டு பேசினா நம்ம குடும்பமான மரியாதை வெளியே போயிருமேன்னு அப்பா மெதுவா பேச சொல்றாரு. இவனுக்கு அதே ஃபாலோ பண்றானுங்க. அப்படியே பழகிட்டானுங்க. ஆமாங்க. ஆ. ஐயோ என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்பினா இந்த மாதிரி சின்னத்தனமான வேலை செய்ய உனக்கு அறிவு இருக்காயா? நானா பண்ணலீங்க சார். அந்த யமதர்ம என்ன துரத்திட்டே வர்றானுங்க சார். அந்த பயத்துல வந்து கட்டி பிடிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். இதுக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ, போடா போய் வேலை பாரு. போடா வேலை பாரு. ஏய் போடி. ஏய் என்ன வேலை செய்ய தலைய துணியை கொடி வேற கட்டிக்கிறேன். ஒழுங்கா வேலை பாரு. சரிங்க. நான் ஒருத்த இல்லன்னா அந்த ரைஸ் மில்லே ஓடாதுடா. ஆமாங்க. ரொம்ப வாசிக்காத. யார் இல்லைனாலும் இது ஓடும். கரண்ட் இல்லைனா மட்டும்தான் ஓடாது. என்ன லுள்ளா? என்ன மாமா உள்ள ஒரே பயங்கர சத்தமா இருந்துச்சு. டேய் ரைஸ் மில்ல சவுண்ட் வராதாடா? இல்லையே இந்த சவுண்ட் அந்த மாதிரி இல்லையே. ஆ. யாரோ ஒரு பொண்ணை திருட்டுத்தனமா கையை பிடிச்சிருச்சு. அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டது. பா. யோ தாடி. நெஞ்ச நக்கல. அவன் உள்ளனையா? மாமா கண்ணா காட்டுங்க. செக் பண்ணி சவுண்ட் இருக்குது. கொரட்டை விட்டு தூங்கி இருப்பாரு. அரே நானா இந்த ரைஸ் மில்லுக்கு நான் தான் இன்சார்ஜ். நான் எப்படி தூங்குவேன்? ஓ பாவோய், ஓ யாரோ சின்ன பொண்ணை கட்டி பிடிச்சிக்கலாமே, நெசமாவா? டேய் 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 இர இர இர. யாரா சொன்னது? நீ என்னமோ பார்த்த மாதிரி பேசுற? அது ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, 45 வயசு இருக்கு. ஆனா அப்படியே இருந்தாலும் மூட்டை மேல ஏறிட்டு இந்தியா பூரா கேட்கறதுக்கா கத்துவேன். சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் உருப்படுவீங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்றது இருக்குது. முதல்ல இவன் ராசமணி இதான் சம்பா. இது ரொம்ப நல்லங்கண்ணே. ஓட்டனா என்னப்பா சங்கிலி குடும்ப தலைவா. What? மில்லுல இத்தனை பொண்ணுங்க வேலை செய்யறாங்களே, எஸ் இவங்களை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தோணுதா? தோணுது. என்ன தோணுது? உங்களை வீட்டை விட்டு துரத்தணும் தோணுது. வச்சாண்டா அடிமடியில வேட்டு. எப்படி? இல்ல கல்யாண ஆசை தோணுதான்னு கேட்டேன். அதுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். ஆம்பளையா? ஆம்பளைக்கு ஆம்பளை எங்காவது கல்யாணம் நடக்குமா? அட தங்கச்சிக்கு சொன்ன மாமா. நான் உனக்கு சொன்னேன். எனக்கா? உனக்கு இல்லடா, கன்ஃபியூஸ்டா. நான் உனக்கு சொன்னேன். கரெக்ட்டுங்க. மாமா சொல்றது கரெக்ட்டுங்க. நான் சின்ன பிள்ளை தானே, என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல 3 அணிங்க நம்ம வீட்டுக்கு வரணும். அவங்களோட கொஞ்ச நாளா நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்குள்ள என்ன துரத்து பாக்குறீங்களா? குத்துலன்னா மூக்குல இருந்து ரத்தம் வந்துரும். குத்து பாப்போம். நல்லா இருக்கு, பிரமாதம். வயசு புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் தப்பா பேசாத. அப்புறம் குத்தாமலே எங்க மூக்குல ரத்தம் வரும். பரவாயில்லையா? அட ஊருக்காரங்க நீங்க எதுக்கு பயப்படணும்? எனக்கு மட்டும் பயந்தா போதுமாக்கும். சரிங்க. follow me. நான் சொல்றத முதல்ல 3 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க. போய் சேர்ந்துக்கடா. நான் தான் உங்க 3 பேருக்கு பொண்ணு பாப்பேன். சரிங்க. நான் சம்மதம் சொன்னாதான் அந்த பொண்ணுங்களை நீங்க ஏத்துக்கணும். சரிங்க. உங்க 3 பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரிங்க. அதை விட முக்கியமான அது விஷயம், என்னங்க? நான் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாதான் நீங்க தாலியே கட்டணும். சரிங்க. அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நீ எப்ப பெரிய மனுஷியானே? ஆட ஊரை கூட்டி சீர் சிறப்பெல்லாம் செய்யல இன்னைக்கு. கேட்டன உனைய? கேட்கல. பெரிய மனுஷனமா பேசுற அதை சொன்னா? கணக்கு மாமா, எனக்கு அப்பா அம்மாவா இருந்து யாருன்னு நல்லா பாத்துக்கிறது? இவங்க 3 பேர் தானே. அவங்களுக்கு அப்பா அம்மா நான் தான். கண்ணு பாக்குறது நீயும் நம்ம அம்மாட்ட தான் இருக்க. உன் விஷயத்த சொல்லிட்டல, இனிமே அப்படிதான் நடக்கும் பாரு. அம்மா தாயே, உங்க சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆமா ஏன் கல்யாணத்துக்கு நீ அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவியா? ஆமாண்டா. என்னது டாவா? பின்ன அவங்களுக்கு அம்மானா உனக்கு அக்கா தானடா. சரிடி. டாய். அக்கான். தம்பி என்னங்கக்கா? சின்னவன் காலேஜ் முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கக்கா. நடுவுல உனக்கு அத்தை பொண்ணு ரெடியா இருக்குது. ஆமாங்கக்கா. மூத்தவனுக்கு தான் உடனடியா பொண்ணு பாக்கணும். முருங்கக்கா. வாங்க வாங்க ஐயாட்ட சொல்றேங்க. வர்றோம் வர்றோம், வரவேற்ப பாருங்கடா. அடடடடடா, முகப்பே இவ்வளவு அழகா இருக்கே. என்ன மாமா? டோன்ட் டச். என்ன சட்டை போட்டுருக்கேன்? உன் கலர் இது ஒட்டிக்காது. 2 ஸ்டெப் பேக். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா. ஐயோடா, என்ன லொய்யோடா. நம்ம எங்கடா போறோம்? பொண்ணு பார்க்க போறோம். எவ்வளவு டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அதுவும் என் கூட வரீங்க. இங்க பாரு செம்மண்ல பெரட்ட மாதிரி. இங்க பாரு குதிரை மேய்க்கிற மாதிரி வரி வரியா ஒரு சட்டை. அங்க பாரு, ஓ நீதான் மாப்பிளையோ. ஆனா உள்ள போனா இதுல யாரு மாப்பிளைன்னு பொண்ணுக்கே டவுட் வரும். நான் மாப்பிளை இல்லீங்கோ, நான் மாப்பிளை இல்லீங்கோன்னு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆமாமா, இல்ல கல்யாணத்துக்கு பெரிய கல்யாணம் ஆயிரும்ல. யூ ஆர் கரெக்ட். ஆமா, இவர் அப்படியே கமல் கலர் கரிச்சடியில தீஞ்சு போட கருவாடு மாதிரி இருந்துட்டு எங்க அண்ணன்களை கிண்டல் பண்றீங்களா? அம்மா சாவித்திரி, பாசமலர் பிரதர்ஸ்க்கு சப்போர்ட்டா? இங்க பார், இவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நீ சைலண்டா மெயின்டைன் பண்ணு. யூ ஆர் எ கேர்ள், கம் ஃபாலோ மீ. இவனை வீட்லயே விட்டு வந்தலாம்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க?
ஓ இதான் வீடா? ஓகே அடச்சே என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஏன் குருவி மேல கூடு கட்டி இருக்கு? இதுக்கெல்லாம் செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டாம்? உன்னை பார்த்த உடனே அது பாத்ரூம் நினைச்சிருச்சு. ஓ கணக்கு. ஆமா பேட் ஸ்மெல் வருது. 10 feet distance. என்னங்கடா ஒரு நோயாளி ஒதுக்குன மாதிரி ஒதுக்குறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்களாவது கூப்பிடுறீங்களா? இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க. அடக்கி வாசி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏங்க உட்காருங்க. என்னங்க இது? ஹால்ல குருவி கூடு கட்டுறதுக்கு யாருங்க அலோவ் பண்ணது? குருவி எல்லாம் பஞ்சாயத்துல பர்மிஷன் வாங்கியா கூடு கட்டு. அதுவா கட்டுறதா அதுவா பிரிக்கிறதா? ஓ கணக்கு. ஒன்ன கேக்கல, இது உன் வீடா? அத பிரிச்சு எறிய கூடாதுங்க. அதை பிரிக்க முடியாதுங்க. ஏன்? அதை பிரிச்சதுனால எனக்கும் பொண்ணுக்கும் பயங்கர தகராறுங்க. ஐயோ பொண்ணு கோச்சுமா. அப்ப ஆள் பூரா குருவி கூட கட்டி வைங்க. வரவன் தலையில பேண்ட் வைக்கிட்டு. உட்காருங்க. நீங்க நிக்கிறீங்க உட்காருங்க. இல்ல இருக்குது. சே சே சே. என்னங்க இது? கேவலம் தான் கணக்கு புள்ளைங்க. நம்ம முன்னாலே உட்கார மாட்டாரு. சில நேரங்கள்ல உட்காருவாருங்க. நீங்க போய் பொண்ணு எடுத்துட்டு வாங்க. இவருதாமா மாப்பிள்ள. வாவ் குட் லுக்கிங் கேர்ள். என்னமா அது? என்ன மன்னிச்சிடுங்க. வெரி குட் லுக்கிங். மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. டேய் அத நான் சொல்லணும். சொல்லுங்க. காபி ரொம்ப சூடா இருக்குதுங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா? உனக்கும் தம்பிங்களுக்கு பிடிச்சிருந்தாவே எனக்கு போதும். அப்ப பேச வேண்டியதுல பேசலாமா? இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இருக்கிறது ஒரே பொண்ணு. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செய்வேன். ஐயா நீங்க ஒண்ணு செய்யலனாலும் பரவாயில்லைங்க. பேச வேண்டியது அது இல்லைங்க. நாங்க உங்க பொண்ணு சில கேள்விங்க கேட்போம். அதுக்கு அவங்க சரியா பதில் சொன்னாதானே இந்த கல்யாணம். கரெக்ட். கேள்வி கேக்குறதுக்கு என்ன கோடீஸ்வரர் நிகழ்ச்சியா? அப்படியே கேட்டாலும் அவர்தான் கேட்பாரு. அவங்க ரெடி. மாப்பிள்ளை நீங்க ரெடியா? மாமா நீ கேளுமா. நடுனா இத ஃபர்ஸ்ட் கேளு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.